அவரால பிரச்சனை எறும்பு வருதுண்ணா. பாருங்கள், இது உச்சாதி எங்க தொடங்குறேன் இல்லாம அவ்வளவுக்கு வேலைக்குது. සතුටුයි. මොකද මම ඒ කාල මම මිඩ්වයිෆ් කෙනෙක් පත්තින් ගත්තේ දවසේ ඉඳලා ඔයාලගේ අයත් එක්ක තමයි වැඩිපුර වැඩ කරේ. අද මේ වගේ වෙලාවක මම උදේ ඇවිල්ලා මට මෙතන මොනවද කරන්නේ කොහොමද කරන්නේ කියලා හිතා ගන්න බැරුව හිටියේ. ඔයාලා මේ වෙලාවේ දෙයියෝ ආවා වගේ ඇවිල්ලා අපට උදව් කරා. මේ සියලු දෙනාටම බොහොම ස්තුතියි. නිදුක් නිරෝගීව ඉන්න කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. இருட்டாயிடும். இது சேர கொஞ்சம் இருக்குது இறங்கி வரது கஷ்டம். எங்கடா இந்த டீம் 5 பேர் வாங்க. கேட்டா சைடு போடு. சாம. இத முன்னுக்கு தள்ளும். போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்குர்னையிலிருந்து ரம்யா லங்கா ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 37 பேர் இன்றைக்கு காலையில் நாங்கள் வேலைகளை கம்பளையில் ஸ்டார்ட் பண்ணோம். கம்பளையில் கிட்டத்தட்ட 30 வீட்டுக்கு மேலே நாங்கள் துப்புரவு செஞ்சோம். இங்கே வந்து பார்த்தா விளங்குது, இது எங்களுக்கு நாங்கள் வந்த இந்த குரூப் போதாது. இன்னும் நிறைய ஆட்கள் வந்து இங்கே வீடுகளை துப்புரவு செய்கிறது, ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்கான வேலைகள் நியாயமாக இருக்குது, ரீசெட்டில் பண்ணுறதுக்கு. ஆகவே இன்னும் நிறைய ஆட்கள் வந்து இந்த ஏரியாக்களில் வந்து வேலை செய்யறவங்களுக்கு பார்த்த விளங்கும், இன்னும் அவங்க செட்டில் ஆகலை, இன்னமும் பள்ளியில் தான் இருக்கிறாங்க. இங்குள்ள ஃபேமிலிஸ் எல்லாம் முடியுமான அளவு அக்குர்னையிலிருந்து வேறு ஊர்களிலிருந்து வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்து உதவிகளை செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்றதோட, உங்களுக்கு முடியுமான அளவு இந்த மெசேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறதுனூடாக மற்றவங்களும் பண உதவி, அடுத்தது இந்த இடத்துக்கு ஃபிசிக்கலாக வந்து வேலை செய்கிறது தான் கூடுதலாக தேவைப்படுது. இவங்களை பொறுத்தவரையில் எல்லாரும் நல்லா இருந்த ஆட்கள், நல்ல பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு எல்லா வருமானத்தோடு தான் இருந்த ஆட்கள். ஆகவே அவங்கள ரீசெட்டில் பண்ணுறது, அவங்கள இந்த வீடுகளை சுத்தம் செஞ்சு அவங்கள குடியமர்த்துறதுக்கு பெரிய பெரிய பெட்ஸ், பெரிய சாதாரண ஒரு மெட்ரஸை தூக்குறேன்னா ஒரு 4 பேர் தேவைப்படுது, அந்த அளவுக்கு வெயிட். அப்போ அப்படியான இதுகளை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுறது கஷ்டம். இந்த எங்களுக்கு வீடுகளை துப்புரவு செஞ்சு அவங்கள ரீசெட்டில் பண்ணிடலன்னு சொன்ன பெரிய ஒரு உதவி.